சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரம் பகுதியில் பத்ரகாளியம்மன் கோயில் கழிப்பறை வசதிகள் முறையாக இல்லாத நிலைமை இருப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜ்மோகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கை பேருந்து நிலையத்தில் தான் இருக்கும். மொத்தம் மாவட்டத்தில் 942 கழிவறைகள் இருக்குது. ஊராட்சியில் 445 கழிவறைகளும், மாநகராட்சியில் 1 கழிவறையும், நகராட்சியில் 3 கழிவறையும், மொத்தம் 942 கழிவறைகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சுமார் 3 லட்சத்தில் தொடங்கி 29 லட்சம் வரைக்கும் செலவிடப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே டேமேஜ் ஆகி தான் இருக்குது. அதை பற்றின தகவல்களை நம்ம நண்பர் சண்முகராஜன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். சிவகங்கை நகர் பேருந்து நிலையத்தில் இப்போ பொது கழிப்பறை இருக்குது. இந்த பொது கழிப்பறை முறையான பயன்பாட்டிற்கே இல்லை. டெய்லி அது பராமரிக்கிறது இல்லை. இங்கே ஏராளமான மக்கள் நகர் பேருந்துகள் அதிகமாக வெளியூருக்காரங்க, உள்ளூர்காரங்க நிறைய பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போகணும்னா முறையான அந்த கழிவறையே பயன்படுத்த அளவுக்கு இருக்காது. உள்ளேயே போக முடியல. அவ்வளவு துர்நாற்றங்கள் வீசுது. முறையாக பராமரிப்பு இல்லை. இருக்கிற அந்த கழிப்பிடத்தையாவது முறையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு மாவட்ட நிர்வாகத்தையும் நகராட்சி நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மடப்புறத்தில் ஒரு 4 கழிவறைகள் இருக்குது. அந்த 4 கழிவறைகளுமே ஒரு கழிவறை தான் பயன்பாட்டில் இருக்குது. அதுவுமே முறையான பயன்பாட்டிற்கு இல்லை. அது 3 கழிவறைகள் முள்ளு வேலி போட்டு கருவ முள்ளை வெட்டி அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கேயுமே பயன்பாட்டிற்கு இல்லை. இருக்கிற கழிவறைகளை பராமரித்து பண்ணி முறையான ஒரு பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு சமூக ஆர்வலர் ராஜா. நியூஸ் 7 செய்திகளுக்காக சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து ராஜ்மோகன்.